சுதாமாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. சுஷீலை அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். என்ன அர்த்தம்னா நல்ல சீலம் உடையவள், நல்ல குணவதி, சுஷீலை. அவங்களுக்கு எப்பொழுதுமே சொல்லுவாங்க, ரொம்ப பணக்காரனுக்கு குழந்தையே இருக்காது, ஏழைகளுக்கு தான் வதவதான்னு பெற்றுருவாங்க அப்படின்னு. அப்படி இல்லை, அவங்களுக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதானே, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. தெய்வம் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லவும் முடியாது. இந்த சுதாமா பெரியவனாகி நிறையா குழந்தைகள், வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது. எத்தனை நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு அக்கம் பக்கத்துலலாம் பட்சணம் சாப்பிட்ற போது இந்த குழந்தைகளுக்கு, அப்பா பக்கத்து வீட்டில் அதிரசம்னு ஒன்று சாப்பிட்றாங்கப்பா, அப்படின்னா என்னப்பா, அவன் எனக்கு உளுண்டு கொடுத்தான்னா, அவள் அம்மாவை கேளும்பா. அம்மா சொல்லுவா, அதிரசம்லாம் பண்ணுறதுக்கு நெய் வேணும், வெல்லம் வேணும், அரிசி வேணும், என்னைக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு தரப்போகிறேன். ஆக மொத்தம் அந்த குழந்தைங்க பஞ்சத்தில் அடிபடுறாங்க, அப்படி அடிபடுறாங்க. அதாவது கொடுமை எதுன்னு கேட்டாக்கா, இளமையில் வறுமை கொடிது. முருகன் கேட்டதுக்கு ஔவையார் அழகாக சொல்லுவாங்க, கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது. சின்ன வயசில் நல்லா சாப்பிடணும், நல்லா உங்கணும், திங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற போது எல்லா வேளையிலையும் வெறும் கஞ்சி தானாக்கா அந்த குழந்தைய எவ்வளவு வருத்தப்படுவான் இல்லையா? அதை போல் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இல்லை, ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு நாளைக்கு சுஷீலை என்ன சொல்கிறா, ஏங்க உங்களோட படித்தவர் தானே கிருஷ்ணர், அவர் துவாரகாபுரி மன்னனாக இருக்கார், நீங்கள் அவரை போய் பார்த்து நமக்கு ஏதாவது உதவி கேட்டு வாங்கிட்டு வாங்களேன் அப்படிங்கிறா. கொஞ்சம் காசு பணமானு கேட்டுட்டு வாங்களேன், பிள்ளைங்கள்லாம் பசிங்கிறக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் பார்த்தாராம், என்னோட படித்தவன், அப்படியெல்லாம் நான் போய் கேட்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அவன் ராஜா, நான் யார், என்னை யாருமே உள்ளே விட மாட்டாங்க. அப்பவும் அவருக்கு தான் செய்தது ஞாபகம் இல்லை. அதுக்கு தான் சொல்ல வரேன், நாம் எல்லாரும் நான் என்ன தப்பு பண்ணினேன், எல்லாருக்கும் காசு பணம் எல்லாம் நல்லா இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை அப்படின்னு எனக்கு மட்டும் இல்லைங்கிற வரைக்கும் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம், அதுக்கு கேட்குறதுக்கு என்ன உரிமை இருக்குங்கிறது நமக்கு மறந்து போயிடும். அப்புறம் இவ சொன்னாலாம், இல்லைங்க நீங்கள் எப்படியான்னு இன்றைக்கி போய் பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவள் என்ன சொல்கிறான், வெறுங்கையாலாம் போக முடியாது, ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் நெல் இருக்குது, நான் அதை வறுத்து அவளாக இடித்து தரேன், நீங்கள் அதை வறுத்து தரேன், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. என்ன அவர் வீட்டில் பட்டு பீதாம்பரமாக இருக்குது, ஒரு பழைய துண்டில் ஒரு மூட்டை கட்டி, அதே மூட்டை, எந்த மூட்டை, அந்த மூட்டை, அதோடு சேர்த்து அவர் இப்போ பாவம் மூட்டையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? பார்க்குறோமே வறுமை. இந்த மூட்டையை எடுத்து கொடுத்து, நீங்கள் இதை கொண்டு போய் துவாரகாதீசன்ட்ட கொடுத்துட்டு வெறுங்கையா போகக்கூடாது, அவன் ராஜா. சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாங்களாம் பெரியவங்களை பார்க்குறதுக்கு, ஏன்னா அது ஒரு மரியாதைன்னுட்டு. இருக்கிறதுக்குள்ளே சீப்பாக முடிக்கணுன்னா எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ஒரு கும்பிடு போட்டுருவாங்களாம், ஒரு மாலையை போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறார், துவாரகைக்கு நடந்தே போகிற வழியிலெல்லாம் அவருக்கு மனசில் என்ன தெரியுமா, இவன் நம்மளை ஞாபகம் இருக்குமா, நான் உன்னோட அப்போ படித்தேனே, நான் உன்னோட 2ஆம் கிளாஸ் படித்தேனே, நீ கூட ஃபெயில் ஆனேன்லாம் சொன்னாக்க ஞாபகம் இருக்குமா அப்படின்னு அவர் மனசில் ஓடுது. நமக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறது தெரியாது. அங்கே போய் நமக்கு எது சொல்ல வேண்டாங்கிறோமோ அதைத்தான் உளருவோம் இல்லைங்களா? இதுதான் வாழ்க்கைங்க, இதை எல்லாரும் ஏற்றுன்னு தான் ஆகணும். அங்கே போனாக்க அந்த காவலாளி எல்லாம் கேட்குறான், யார்ப்பா நீ, பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு ஆள், யாரை பார்க்க வந்த, உன்னை அரண்மனைக்குள்ளெல்லாம் விட முடியாது அப்படின்ன உடனே, இல்லை நான் கிருஷ்ணனோட படித்த பால்ய சிநேகிதன், அவனுக்கு சுதாமா அப்படின்னு சொல்லு, ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே 2 தரம் அவங்க மாட்டேங்கிட்டேன்ட்டாங்க. கிழிச்ச துணி ஏதோ ஒரு மூட்டையை கட்டின்னு வந்திருக்கு, அதுக்காக உள்ளே விட்டுற முடியுமா? ஒருத்தன் சொன்னானா, நம்ம ராஜா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார், நான் போய் சொல்லிட்டு வரேன்னு. அரசே, யார், கண்ணன்கிட்ட, உங்களோட படித்தவராமே சுதாமான்னு ஒருத்தர், அவர் உங்களை பார்க்க வாயிலில் நின்றுட்டுருக்காரு அப்படின்ன உடனே ஓடி வராராம் கிருஷ்ணர். வேகமாக ஓடி வந்து அவர் ஆற தழுவி, நீ எதுக்கு வாசலில் நிற்கிற, வா உள்ள அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போய் அவரை உட்கார வச்சு ஒரு தங்கத்தாம்பாளத்தில் அவருடைய பாதத்தை வச்சு ருக்மிணி தண்ணி ஊற்ற பாத பூஜை பண்ணி அவரை உட்கார வச்ச உடனே அப்படியே கூனி குறுகி போயிட்டார். யாரு, பஞ்சத்தில் அடிபட்ட அந்த குசேலர் என்கிற சுதாமா. அப்போ ஞாபகம் இருக்கா,
நம்ம அப்போ படித்தோமே, அங்கே சந்தீபினி முனிவர் இது கிளாஸ்லலாம் படித்தோமே, அது இதுன்னு எல்லாம் கிருஷ்ணர் பேசுகிறார். இவரும் எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமாம் ஆமாங்கிறார். வந்த விஷயத்தை சொல்லலை. அப்போ கிருஷ்ணர் கொஞ்ச நேரம் பார்த்தாராம். எனக்கு அண்ணி என்ன கொடுத்து விட்டான்னு கேட்டிருக்கிறார். அவருக்கு தெரியாததா பரந்தாமனாச்சே. அவர் சொல்கிற பொழுது ஒன்றும் இல்லை அப்படின்னாராம். ஒன்றும் இல்லாமல்லாம் நீங்கள் வரமாட்டீங்க, அண்ணி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது என்ன தோளில் மூட்டைன்னு ஒரு அழுக்கு மூட்டை, இந்த அழுக்கு துணியில் இவ்வளோண்டு மூட்டை. ஒன்றும் இல்லைன்னாராம். அவரே பிரித்து எடுத்துட்டாராம். எடுத்து பிரித்து பார்த்தால் பழைய பாக்கி அவல், அதே வறுத்த அவல் எப்படி வருது பார்த்தீங்களா? பார்த்த உடனே ஆஹா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, வறுத்த அவல் எனக்கு அவ்வளவு பிடிக்குமேங்கிறார். ஞாபகம் இருக்கா? இப்போ எல்லார் வீட்லேயும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாயசம் பண்ணுவோம், சீடை பண்ணுவோம், முறுக்கு பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்படியே ஒன்றும் பண்ணாட்டா கூட ஒரு கிண்ணத்தில் அவல் வச்சு மேலே ஒரு வெள்ளை கட்டி வைப்பாங்க. அது வச்சாலே கண்ணனுக்கு திருப்தி அப்படின்னு அர்த்தம். ஆஹா எடுத்தார் ஒரு பிடி, வாயில் போட்டுட்டு கரை முரன்னு சாப்பிட்டு ரொம்ப ரசித்தார். இன்னொரு பிடியும் எடுத்தார். இவ்வளோ ருச்சியாக இருக்குது. அது காரணம் என்னன்னு கேட்டால் அது ஹோம்மேட் அவல், அப்படியே வாங்கினது இல்லை. ஹோம்மேட் அவல்னாக்கா வீட்லேயே வாணலியில் வறுத்து அதை இடித்து அதை புடைச்சி அந்த உமியெல்லாம் போக விட்டு அப்பேற்பட்ட அவல். 2ஆம் பிடியும் வாயில் போட்டுக்கொண்டு அழகாக ரசித்தார். ரொம்ப நல்லா இருக்குன்னு இன்னொரு பிடி எடுக்க போகும்போது ருக்மிணி வந்து கையை பிடிச்சிட்டு, சுவாமி எங்களுக்கும் கொஞ்சம் பிரசாதம் இருக்கட்டும், அப்படியே அந்த மூட்டையை வாங்கிட்டு போயிட்டேன். காரணம் என்னன்னு நீங்கள் யோசனை பண்ணணும். இவருடைய ஒரு பங்கு பிடி அவல், இன்னொரு பிடி அவல் 2, சுதாமாக்கு ஒரு பிடி அவல், அப்புறம் இன்னொரு பிடி அவல், ஆக மொத்தம் 4 பிடி அவல் அந்த அம்மா கொடுத்தது. யார்? குரு பத்னி கொடுத்ததில் இவர் 2ஐயும் சாப்பிட்டு இன்னும் 2ஐயும் சாப்பிட்டாச்சு இல்லை. இப்போ இவரோட பங்கு எவ்வளோ? 2 தானே. 2 கைப்பிடி சாப்பிட்ட உடனேயே ருக்மிணி வாங்கிட்டு போனதுக்கு காரணம், கணக்கு தீர்ந்து போச்சு சாமி, நீ பாட்டு இன்னொன்று சாப்பிட்றாத, அப்புறம் அவருக்கு நீ திருப்பி கொடுக்கணும். புரியல? அதை பாருங்க எவ்வளவு அழகா, சுவாமி எங்களுக்கு பிரசாதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ எடுத்துட்டு போயிட்டா. அப்போ கிருஷ்ணர் யோஜனை பண்ணுறாராம், சரி நீ இன்னும் கதையெல்லாம் சொல்லேன், இன்னும் எப்படி இருக்கேன்னு. என்னத்தை சொல்கிறது, கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தைன்னு நிறையா குழந்தைகள் இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டவன் மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு, நல்லா இருக்கேன் சார், குறையே இல்லாமல். அவன் வீட்டில் ஓட்ட பானையில் எலி ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. வறுமையை வெளியில் காட்டிக்கிறவங்க ரொம்ப பேர் இல்லை. நம்மளை மாதிரி சொல்கிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் ஒப்பிக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்கிட்ட சொல்கிறதுனால உன்னுடைய பஞ்சம் தீராது, உன்னுடைய துன்பம் பகிர்ந்து கொள்ளப்பட மாட்டாது. நீ அவனுடைய மதிப்பில் கொஞ்சம் டொப்பு 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 டொப்புன்னு கீழே தான் இறங்கி விழுந்துருவோமே தவிர நிற்க மாட்டோம் இல்லையா? அடுத்த முறை நம்மளோட பேசவே மாட்டாங்க அவங்க.